தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 13ஆம் வாரம் ஜூலை 6ஆம் தேதி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்று நாம் புனித மரிய கொரட்சி கன்னியர் மறைசாட்சியுடைய நினைவு நாளை நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் புனித மரிய கொரட்சியை பற்றி. ஓகேங்களா? ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணமாக்குனவங்க. அப்புறமேட்டு ஒரு வாலிப பையனால் துன்புறுத்தப்பட்டு கடைசியில் சாகும் தருவாயில் இருக்கும்போது கூட அந்த பையனை உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லி, பட்டு இருந்தாலும் அவனுக்கு சிறை, இந்த அம்மா இறந்துட்டாங்க, பட் இருந்தாலும் அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்து சிறையில் இருக்கும்போது இவங்க எத்தனை வருஷம், 30 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் 27ஆவது வருஷம் அவன் இருக்கும்போது சம்திங் 27 இயர்ஸ் சம்திங், அந்த 27ஆம் ஆண்டு பக்கமாக இருக்கும்போது நம்ம மரிய கொரட்சி அம்மா அவன் கனவுல தோன்றின பின்னாடியிலேருந்து அவர் மனம் மாறிட்டார். மனம் மாறி அவர் விடுதலையான பிற்பாடு போயிட்டு மரிய கொரட்சியோட வீட்டில் போயிட்டு அவங்க எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பி, அப்புறமேட்டு அவரும் ஒரு சபையில் சேர்ந்து இறை தொண்டாற்ற ஆரம்பித்தார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்த போப்பாண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம மரிய கொரட்சி அம்மா புனிதர் அளவுக்கு உயர்த்திட்டார். ஓகேங்களா? ஸோ நம்ம மரிய கொரட்சிக்கு என்ன ஸ்பெஷல்னால், இந்த காலத்தில் எவ்வளவோ இளம் பெண்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து எவ்வளவோ பெண்கள் பல பல தவறான ஒரு சில முடிவுகளாக மாற்றப்படுறாங்க. ஓகேங்களா? எவ்வளவோ சில ஆண்களால் அவங்க தவறாக செயல்படுத்தப்படுறாங்க. பெண்கள், சின்ன சின்ன குட்டி சிறுமிகள். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இவங்க ஒரு பாதுகாவலியாக இருக்காங்க. இளைஞர்களுக்கும் தான், ஆண்களான இளைஞர்களுக்கும் இவங்க ஒரு பாதுகாவலர், மனதை மாற்றக்கூடியவங்க. நம்முடைய மனம் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனம் தவறான எண்ணத்தை நோக்கி போகாமலும், எது பாவம் எது பாவம்லாம் அந்த குட்டி குழந்தை பாருங்கள், 12 வயசில் இருந்த குழந்தை இவங்க மரிய கொரட்சி அவங்க சொல்கிறாங்க இது பாவம் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிந்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல பேருக்கு பெரியவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது பாவம் பாவம் இல்லைன்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் பயங்கர கொடூரமாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்க, புனித மரிய கொரட்சியை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சிறு குழந்தைங்களுக்கு, இளைஞர்களுக்கு, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்படி சொல்லும்போது அவங்கள பற்றின புத்தகங்கள், அவங்க புனிதர் வரலாறு அதெல்லாம் எடுத்து படிக்க சொல்லுங்கள். அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய மனம் மாறும். இல்லைன்னா இப்போ நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், பாவம்னா என்னன்னு தெரியாமல் பல பேர் தவறான வாழ்க்கைகள்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஆண்களும் அப்படி தான் இருக்காங்க, பெண்களும் அப்படி தான் இருக்காங்க. 2 பேரும் நாங்கள் சளைச்சதில்லைன்ற மாதிரி போட்டி போட்டுட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது பாவமே இல்லைன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கிறிஸ்தவர்கள், இந்த நம்ம புனிதர்கள் இந்த மாதிரி நமக்கு எடுத்துக்காட்டாக இவ்வளோ பேர் இருக்கும்போது தப்பு செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பைபிளே இருக்குல்ல, லாசர் அந்த செல்வந்தன் கதையில் நமக்கு பார்த்துருப்போம். அந்த செல்வந்தன் என்ன சொல்லியிருப்பான்,
எப்பா நரகத்தில் என்னால் தாங்க முடியல, என்னோட சொந்தக்காரங்க பூமியில் இருக்காங்க, அவங்களையாவது போய் காப்பாற்றுப்பா அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பூமியில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சொல்லி அவங்க கேட்கலனா எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். ஸோ அந்த மாதிரி தான் நமக்காக பாருங்கள் இவ்வளோ புனிதர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கை வழித்தடத்தை நமக்கு காட்டிட்டு போயிருக்காங்க. அதையும் மீறி நம்ம கண்டுக்காமல் இருந்தோம்னா நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. பாவம்னு தெரியாமல் பாவம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழிக்க வேண்டியதான். தட் மீன்ஸ் விண்ணுலக வாழ்க்கையை அழிக்க வேண்டியதான். நம்ம ஆன்மாவே இழந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணணும், புதுமையான மனிதர்களாக மாறினா தான் நமக்குள்ள புதுமையான தூய ஆவியின் வரங்கள் வந்து இறங்கும். இன்றைய நற்செய்தியில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, புதிய மதுவை புதிய தோற்பில் தான் ஊற்றணும். மாற்றி இப்போ தூய ஆவியினர் அழகாக புதுசாக உங்களுக்குள்ளே வராரு. ஆனால் நீங்கள் இன்னும் பழசாகவே இருந்தீங்கன்னா என்ன ஆயிருமா, வெடித்து வேஸ்ட்டாக போயிடும். அவர் தூய ஆவியினோட வரங்களும் வேஸ்ட்டாக போயிடும், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்ன்றாரு. ஓகேங்களா? ஸோ நாம் புனிதமான மாறிட்டோம்னா நமக்குள்ளே வரக்கூடிய புனித வரங்கள், தூய ஆவின் வரங்கள் வந்துச்சுன்னா நாம் எப்படி இருக்கோம், இரண்டும் செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணணும், நம்மளை முதல்ல புதுசாக மாற்றிக்கணும். டெய்லி சர்ச்சுக்கு போய் நன்மை வாங்கினா மட்டும் பத்தாது. நம்மளை நாம் என்ன பண்ணிக்கணும், புதுமையாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா. ஆனால் டெய்லி சர்ச்சுக்கு போய் நன்மை வாங்கினாலே நம்ம புனிதமாக மாறிடுவோம். கரெக்டுங்களா? உங்களால் மாற முடியலனா டெய்லி சலிப்புக்காவது டெய்லி சர்ச்சுக்கு போய்ட்டு நன்மை வாங்குங்க. உங்களை அறியாமலே நீங்கள் எப்படி மாறிடுவீங்க, புனிதமாக மாறிடுவீங்க. ஏன்னா மரிய குறட்சி டெய்லி சர்ச்சுக்கு போய் நன்மை வாங்குவாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு புனிதர் நிலைமைக்கு உயர்ந்தாங்க. சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.